தருமபுரியில் திமுக கவுன்சிலரின் கணவரிடமிருந்து 12 சவரன் நகைகள் 50,000 ரூபாய் பணத்தை திருடும் வீடியோ வெளியாகி உள்ளது. கொள்ளையர்கள் சிக்குவார்களா? திமுக பிரமுகரின் இருசக்கர வாகனத்திலிருந்து நகைகளை திருடி செல்லக்கூடிய காட்சிகள் தான் இவை. திட்டமிட்டு கொள்ளையடித்தது யார்? தருமபுரி மாவட்டம் அரூர் 7வது வார்டு திமுக கவுன்சிலராக இருப்பவர் ஜெயலட்சுமி. இவரது கணவர் வெங்கடேசன். ஜெயலட்சுமி நகைகளை அரூர் 4 ரோடு பகுதியில் இயங்கி வரக்கூடிய தனியார் வங்கியில் வெங்கடேசன் அடமானம் வைத்திருந்தார். அடமானத்திலிருந்து மீட்கப்பட்ட 12 சவரன் நகைகள் 50,000 ரூபாய் ஸ்கூட்டர் சீட்டின் அடியில் வைத்து வீட்டிற்கு புறப்பட்டார் வெங்கடேசன். வீட்டிற்கு செல்லும் வழியில் நண்பரின் கடைக்கு சென்றுள்ளார் வெங்கடேசன். கடைக்கு வெளியே ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்ற வெங்கடேசன் சிறிது நேரம் கழித்து வந்த போது சீட்டின் அடியில் இருந்த நகை பணம் திருடப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அரூர் போலீசார் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் காவி நிற வேட்டி அணிந்து வந்த 4 பேர் ஸ்கூட்டரில் இருந்த நகை பணத்தை திருடிச் செல்லக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருந்தன. விசாரணையில் வெங்கடேசனை 4 பேரும் வங்கியிலிருந்தே பின்தொடர்ந்து வந்திருப்பது தெரிய வந்தது. சரியான நேரத்திற்காக காத்திருந்து கச்சிதமாக நகை பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் கொள்ளையர்கள். இந்த நபர்கள் கொள்ளையடித்த விதத்தை பார்க்கையில் பல இடங்களில் கைவரிசை காட்டியவர்கள் என்றும் தெரிகிறது. கொள்ளையர்களை விரைவில் பிடிப்போம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அரூரில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக கொள்ளை திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றும் போலீசார் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.